ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆடி மஹி vlogs. ஸோ என்னடா பர்த்டே vlogல நான் இப்படி இருக்கேன், ப்ரிப்பேர்னு இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இப்போ தான் நான் காலையில் எழுந்திரிச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஆதர்ஷ் பின்னாடி என்ன டார்ச்சர் பண்ணுறான், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன், பின்னாடி தட்டு தட்டிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாமா? ஹாய் ஆதர்ஷ். ஐயோ, திஸ் இஸ் ரைஸ். இனிமேல் வந்துட்டு இது வந்து சக்கரை பொங்கல் ஆகும். ஓகே, ஆக்சுவலி கைஸ், ஆதர்ஷ் வந்து எனக்காக காலங்காத்தால பர்த்டேக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு தருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று இங்க பாருங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நானும் வீடியோ ஆன் பண்ணிட்டு இருக்கேன், போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கேன் பின்னாடி. இப்பயமா வீடியோ ஆன் பண்ணேன், எனக்கு குளிக்க வேற இல்ல நானு. ஓ மை காட், என் ஃபேன்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஓ, இதுக்கே இப்படி. இதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், என் மூஞ்ச கொஞ்சம் பாரு. ஓ, நானே யோசிக்கல, நீ யோசிக்க. நான் தான் பர்த்டே பேபி இன்னைக்கு, சரியா? பர்த்டே பேபி, ஹேப்பி பர்த்டே. தேங்க்யூ. சக்கரை பொங்கல் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆதர்ஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து சமைச்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் அதுதானேங்க, வீட்டில் இருக்க ஒய்ஃப்க்கு வந்து அதுதானே பெரிய ஒரு கிஃப்ட்டு. நம்மளுக்கு யாராவது சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் இருக்கும். நம்மளே குக் பண்ணி ஐயோ, அது ஒரு பெரிய இது. மற்ற வேலை கூட பார்த்துடலாம், சமையல் செஞ்சு எனக்கு குக்கிங் பிடிக்கும். ஆனாலும் திரும்ப ரிப்பீட்டடாக டெய்லி சமைச்சு போயெல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால ஆதர்ஷ் வந்து அப்பப்போ ஆதர்ஷ்ட கேட்பேன், ஏதாவது செஞ்சு தெரியாமான்னு. ஸோ அதனால இன்னைக்கு என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஆதர்ஷ் வந்து குக்கிங் டாஸ்க் எடுத்திருக்காங்க. நான் வேண்டவே வேண்டான்னு, பரவாயில்ல வீடு பார்த்துக்கலாம். அவ்வளோ பாசத்தில் அங்கே வந்து சக்கரை பொங்கல் பொங்கலையான்னு பார்ப்போம். என் சாப்பாடுல இருந்து தப்பிக்கவா பார்க்க சமைச்சு கொடுத்தே தீருவேன். அதுதான் தப்பிக்க பார்க்க அப்படின்னு பிடிச்சி வச்சிருக்கான். எனிவே நல்லா வரும்னு நம்புறேன், ஏன்னா நல்லா செய்வாங்க. எனக்கு ஒரு வாட்டி பிரியாணிலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா செய்வாங்க. லெட்ஸ் see. ஸோ கைஸ், என்னடா நான் கேமரா முன்னாடி வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ பர்த்டே பேபியும் ரெடி ஆகிடுச்சு. பர்த்டே பேபி எப்படி ரெடி ஆகிருக்காங்கன்றதை காட்டுறேன். Here we go, பர்த்டே பேபி. வணக்கம். ஓ, காலையிலேருந்து நான் ஆக்சுவலி கைஸ், நான் வந்து இன்னைக்கு சாரி தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நான் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கேன் காலையிலேருந்து. மழை வர போகுதே தரா. இந்த தரா எத்தனாவது தரா தெரியுமா? இதோட 10 வாட்டி ஜிவிஎம் ஹீரோயின் மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லி திரும்பி காமிச்சிட்டேன். ஆதர்ஷும் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிதான் இருக்கேன். எஸ் அப்படியே ஒரு 360 டிகிரி ரோல் ஆகுங்க. நைஸ். என்னோட ப்ளவுஸ் பேட்டர்ன் தெரியுதோ, இது வந்து போட் நெக். ஓகே, திஸ் இஸ் போட் நெக் அண்ட் திஸ் சாரி இஸ் ஃப்ரம் போத்தீஸ். ஓஹோ, யா. அதுக்கே திடீர்னு இந்த சீரியல் ஹீரோயின் மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் தெரியுதோ அப்படின்னீங்க? ஜிவிஎம் ஹீரோயின் நான் அப்படிதான் பேசுவேன். ஜிவிஎன் ஹீரோயின் நார்மலாக தான் பேசுவாங்க, அவங்க யாருமே பில்டப்பே விட மாட்டாங்க. ஸ்டைலாக பேசுவாங்க. ஓ, ஓகே. ஸோ அதனால நான் வந்து ஸ்டைலாக பேசுகிறேன். ஓகே. ஸோ எல்லா கேர்ள்ஸும் கேட்பீங்க, என்னோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, சரியா? என்னோட தங்கங்கள் எல்லாமே செல்ல குட்டிகள் எல்லாம். ஸோ ஆமாம் கைஸ், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எங்கள் சேனலில் நிறைய கேர்ள்ஸ் தான் பார்க்குறீங்க. எங்களுக்கு ஃபீமேல் ஆடியன்ஸ் தான் ரொம்ப இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. என்னை வந்து பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நேரில் பார்க்கும்போதே நிறைய கேர்ள்ஸ் தான் வந்து பேசுவாங்க. பாய்ஸை விட நான் கேர்ள்ஸ் தான் நிறையா பேசியிருக்கேன், அவங்கக்கிட்ட தான் நிறையா பேசியிருக்கேன். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கைஸ், ஒருத்த வந்து எனக்கு ஆசையாக சக்கரை பொங்கல் செஞ்சு தரேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கான். என்ன பண்ணியிருக்கேன் காட்டுமா? பைத்தியம். நீ சொல்லுவேன்னு நினச்சேன். எப்படி சக்கரை பொங்கல், இட்லி, சட்னி. எஸ், ஸோ சக்கரை பொங்கல் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஆதர்ஷ், தேங்க்ஸ் அ லாட். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் எஃபர்ட். வந்து டேஸ்ட் பாருங்க. ஒரு நிமிஷம், கேமரா ஆன் பண்ணிட்டேன். நீ என்னென்ன பண்றன்னு எல்லாருக்கும் தெரியணும் இல்ல? ஆதர்ஷ் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். தரையில உட்கார்ந்திருக்கேன். நீ எவ்வளவு நேரம் ஆக்குவன்னு எனக்கு தான் தெரியுமேம்மா, கால் வலிக்கும். இல்ல, அந்த பேங்கிள் மேட்ச் ஆகல. ஓ, இது ஓகே. ஓகே, சரி நான் சாப்பிட்டுறேன்.
டேய் உண்மையை சொல்லு. நிஜமா நல்லா இருக்குமா? நிஜமா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆனால் கொஞ்சம் இனிப்பு கம்மி தான். ஆனால் எனக்கு ஓகே. நான் எப்படினாலும் உப்பு கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்ருவேன், இனிப்பு கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்ருவேன். எனக்கு ஓகே. ஆனால் சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி பொங்கல் மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சூப்பர். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஸோ காய்ஸ், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் காமிக்க போகிறேன். இல்லை செகண்ட் கிஃப்ட். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஆதர்ஷோட சக்கரை பொங்கல். ஸோ செகண்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு எனக்காக வந்து பார்த்து பர்த்டேக்கு அனுப்பிச்சிருக்கா பர்ஃப்யூம். ஸோ 2 பர்ஃப்யூம் அனுப்பிச்சிருக்கா. அப்புறம் வந்து ஒரு க்ரீன் கலர் காஜல் ஒன்று அனுப்பிச்சிருக்கா. நான் காஜலே பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் அவள் என்னை நம்பி அனுப்பிச்சிருக்கா. நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன் ஷாம். ஓ தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட்னா வாயெல்லாம் பல்லு வர. எஸ் தேங்க்ஸ் அ லாட் ஷாம்லா. தேங்க்யூ டார்லிங். நீ என்ன எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரலையே, சக்கரை பொங்கல் தான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால நான் அவளுக்கு இப்ப தேங்க்யூ சொல்றேன். நீ வாங்கி கொடுக்கும்போது உனக்கும் தேங்க்யூ சொல்வேன். நான் தான் எந்த பிளான்லயுமே இல்லையே. நீ தானடா சொன்ன சமைச்சு கொடுத்தா போதும்ட்டு. சரி ஓகேமா, ஐ அம் சாட்டிஸ்ஃபைட், ஐ அம் ஹாப்பி. ஃபேக் ஸ்மைல் கைஸ், இது ஃபேக் ஸ்மைல். சீரியஸ்லி அவன் அப்பல இருந்து கைஸ் இப்போ வரைக்கும் நானும் கோயிலுக்கு போலான்னு சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ வரைக்கும் உட்கார வச்சுட்டு இருக்கான். எனக்கு தெரியல என்ன பண்ண போறான்னு. டோன்ட் வரி, நான் வந்து கெஸ் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த பர்ஃப்யூம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, லவ் ஸ்ட்ரக். ஸோ கைஸ், இப்போ வந்து நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கு ஒன்று. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரீ. ஆனால் என்ன, எனக்கு சாரீ தான் கட்ட தெரியாது. ஏதோ ஏனோ தானான்னு கட்டியிருக்கேன். நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம். ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும், வந்து பாருங்கள். ஓகே சரி, கண் எங்கே இருக்குன்னு காட்டுங்க. கண்ணு முழிக்க முடியல, ஹீட்டு. கைஸ் ஃபோட்டோ ஷூட்டும் முடிச்சாச்சு. இந்த ஆதர்ஷ் கார் துடைக்கிறேன், கண்ணாடி துடைக்கிறேன்னு பயங்கரமாக ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியல என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னே தெரில. இப்போ வரைக்கும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகல. சரின்ட்டு நானும் உட்காந்துட்ருக்கேன், வெயிட் பண்ணிருக்கேன். சரி எனிவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணுறாங்க. அது என்னன்னு நான் கெஸ் பண்ணி வந்து அவங்களோட மூடை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ கைஸ், இப்போ தான் வெளியிலே கிளம்பியிருக்கோம். இப்போ வரைக்கும் எங்கே போகிறோன்னு எதுவுமே சொல்லலை. நான் அதை சொல்கிறத அப்படியே கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால் அவன் என்ன சொன்னாலும் கேட்பேன். இப்போ காரில் ஏறுன்னா ஏறிட்டேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ மகியை ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வடபழனி முருகன் கோயிலுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் பிளான் வச்சு இருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி லேட் ஆகிட்டதுனால கோயில் பூட்டி இருக்கு. இப்போ அதனால் கோயிலுக்கு போல நெக்ஸ்ட் பிளானுக்கு ப்ரொசீட் பண்ணுறோம். நாங்கள் அந்த அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஆன் பண்ண சொன்னேன். என்ன பிளான் சொல்லுங்க, I'm excited. Bro, where are you bro? Where are you bro? Who's that bro? No, you should come to A to B bro. Okay, so okay, it will happen. எங்கம்மா? என்ன தெரியும்? Thank you darling, thank you. So guys, Neha is our AM family, எங்க sister மாதிரி. So thank you so much, thank you. Okay, thank you. Super. So this was one of the surprise. I was traveling like Aartino. ஆயிரத்தில் ஒருவன்ல அங்க போய் இங்க வந்து இப்படியாத்து அந்த மாதிரி. Got into bus. The bus was traffic stuck. I got down. I got auto, and then I got to Metro. Airport Jerusalem. I got into metro. I got down in Alappuzha. I changed. I then came here. That's so sweet. Thanks for coming. So this was one of the surprise. So Yes. இப்போ நம்ம next destination-க்கு போறோம். Yes, I'm so happy. ரெண்டும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னை எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்கு. என்ன சொல்ல போறேன்? இல்ல மைக்கு சோஷியல் சர்வீஸ்னா ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாவே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி குப்பை கடங்களாக இருக்கு பார்த்தீங்கன்னா, இது அடுத்த டாஸ்க் குப்பையை க்ளீன் பண்ணுறது. இப்போ வேற ஒன்று வச்சுட்டு போவாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு பர்த்டே அதுமா. நான் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நான் தான் அங்கேயே வீட்லயே சொல்லிட்டேன்ல, நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். கார்ல ஏறினா ஏறிடுவேன், இங்க நடந்து போனா நடப்பேன்.
கைஸ் ஸ்பெக்ஸ் கல்ட்ரா முதல்ல நீ கண்டிப்பா இத நான் ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். இங்க ஒருத்தி வந்து எனக்காக கவிதை ஜோக் சொல்றேன்னு சொன்னான். மொக்க ஜோக் எங்க சொல்லு. Actually, sugar melts in water. dissolves Yeah, it dissolves in water. So you should not go out in rain, okay? புரிஞ்சுதா? நான் சுகர் வந்து தண்ணியில கரைஞ்சிருமா, அதனால நீங்க வெளியில மழை வரும் போதெல்லாம் போயிடாதீங்க. அதானே? Because you are sugar to me. எஸ் நான் ஐ அம் ஸ்வீட். நான் வந்து ஸ்வீட்டா அவ்வளோ ஸ்வீட் அவ்வளோ பிளடி ஸ்வீட். அவ வந்து அவுட் ஆஃப் லவ்ல இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. என் மேல இருக்கிற அவ்வளோ லவ் பாசங்க பாசம். Please don't unsubscribe with this. எஸ் அதையும் நான் சொல்லிடுறேன். unsubscribe பண்ணிடாதீங்க. வந்து இல்ல பாக்குறவங்க எல்லாருமே அதே பாசத்துல தான் பாக்குறாங்க நேஹா. ஸோ அதனால ஐ அக்செப்ட் திஸ். எல்லாருமே Families. எஸ் ஏஎம் ஃபேமிலிஸ் அமிகோஸ். கைஸ் எனக்கு கண்ணு தெரியக்கூடாதுன்னு கண்ணாடியெல்லாம் கழட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. தப்பிச்சு வந்துட்டீனா? She got the point. அதான். எப்படி என்ன Tantada. என்ன பண்றீங்க? ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ரெடி? ஐயோ கண்ணெல்லாம் கட்டி கூட்டிட்டு வராங்க. ஐயோ I'm எக்ஸைட்டடா இருக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட். ஐயோ ரொம்ப எதிர்பார்க்கறா போலயே. இல்ல எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா சைல்டிஷா இருக்குல. இருக்கா? ஓகே சூப்பர் சூப்பர். Because you are a child. Oh my god. Oh my god. இல்ல மக்களே நான் இறங்குறேன். அடுத்து கண்டினியூ பண்றேன். முடியல. I'm enjoying anyway. பாத்தீங்களா அந்த பாண்டா மூஞ்ச? Panda. Oh. She's panda. She's a polar bear. She's cute. இல்லம்மா அது பேசிக்கிட்டே இருக்கும், கவிதை சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த பொண்ணு. நான் இறங்கி கண்டினியூ பண்றேன். கைஸ் இத பாருங்களேன், செம காமெடியா இருக்கு. மகிய பாக்குறதுக்கே இங்கிறது கிளார் அடிக்குதோ. இங்க பாத்தீங்களா இப்படி உட்கார்ந்துருக்குதுன்ட்டு ஆடாம அசையாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க பாருங்க. ஸோ கைஸ் எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மகிக்கான சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணிடலாம். வாங்க. ஹாய். என்ன பண்ணணுமா? வரணும் வெளியில. எங்க வாங்க. எங்க வர்றது? அப்படி வா. இது ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கும், அது மேலே ஏறி இறங்கி. என்ன நம்பி தைரியமா வாழ்க்கையே கொடுத்துட்டேன், ஒரு வாழ்க்கை கொடுக்க மாட்டியா? ஓகே, இதுக்கு மேல ஸ்டெப்ஸ்லாம் இல்ல. ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு சின்ன பம்ப் மாதிரி இருக்கும், அது ஏறி இறங்குங்க. குட்டியா தான். ஓகே, இப்படி வா இப்படி வா. வாங்க உள்ள. ஓபன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஓபன் பண்ணு. ஸோ இது என்னன்னாக்கா ஒரு பிரைவேட் தியேட்டர். ஒரு மூவி என்ஜாய் மூவி பார்க்க போறோமா? மூவி பார்க்க போறோம். Guess what movie? அது எங்களோட மூவியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மூவி? சரி பார்க்கலாம். ஓகே கண்மணியா? She will guess it, I know. ஓகே கண்மணி. Seriously, it's okay கண்மணி. சொல்லிட்டு தான் டக்குனு மாத்தினேன் நான் யூடியூப்ல. That's so nice.
சூப்பரா கைஸ் சீரியஸ்லி நாங்க ஓகே கண்மணி பார்க்க போறோம். நான் நினைச்சேமா இந்த மாதிரி ஒரு பிரைவேட் தியேட்டர்ல ஓகே கண்மணி பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தீங்களா இப்படி மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ணியிருக்கேன்ட்டு. அப்பா ஹாப்பியா? ஹாப்பி, வெரி ஹாப்பி. காலையில இருந்து ஏன் டல்லாவே இருக்க, ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற, ஏன் சைலண்டாவே இருக்க அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருந்தா. நான் பேசினா தான் உளறிடுவேனே, அதனாலதான் சைலண்டாவே இருந்தது. ஓகே ஹாப்பியா? நைஸ், வெரி ஹாப்பி, வெரி Super, ஹாப்பி. super. The best. வைல்டா என்ஜாய் பண்ண போறோம். The best is yet to come. Save some energy. நேஹா டோன்ட் கிவ் பில்ட் அப்ஸ். நான் என்ஜாய் பண்ணுவேன். Each and good. every small things-உம் நான் வந்து Great. என்ஜாய் பண்ணுவேன். Great. eagerly waiting. ஞாபகம் இருக்கா ஓகே கண்மணி நம்ம தியேட்டர்ல போய் பார்த்தோம்ல? ஞாபகம் இருக்கு. எப்போ After, நாங்க ஓகே கண்மணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய வாருக்கு அப்புறம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாங்க பார்த்த படம் அதுதான். right. இல்ல ஏவா பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துக்கு போகும்போது எல்லாரும் வந்து முன்னாடி ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. குட்டி குட்டி ஸ்டெப். இவ்வளவு எக்ஸைட் ஆவானே எதிர்பார்க்கவே இல்லையே. இன்னும் ஒரு எத்தனை மணி நேரத்துக்கு இது? 3 hours. 3 hours. இதுதான் நம்ம பிளேஸ். நம்ம தனியா என்ஜாய் பண்ண போறோம். Yes, exactly. Only for you. Thank you Neha. Thanks for coming. Thank you so much. Thanks for coming, darling. I love you. Love you too. அதான் நம்ம சொந்தக்காரங்க யாரும் நம்ம ஃபேமிலி யாருமே இல்லையே, ஆதர்ஷ் மட்டும்தான் இப்போ கூட இருக்கான் பர்த்டேக்கு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் மேடம் வந்துட்டாங்க, என்னோட சிஸ்டர் வந்துட்டா என்னை தேடி. ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட், ஐம் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதர்ஷ் வந்து இந்த சர்ப்ரைஸ். அப்படியா? சீரியஸ்லி எனக்கு ஒரு 80% கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு உனக்கு பிடிக்கும்ட்டு. பட் 20% ரியலி நான் யோசிச்சேன். ஏன்னா யூ ஆர் நாட் அ மூவி லவர். யூ டோன்ட் லைக் டு சிட் இன் ஒன் பிளேஸ் ஃபார் 3 hours. யூ லைக் டு டிராவல் அ லாட் கைண்ட் ஆஃப் இல்ல அந்த மாதிரி. டிராவல் பண்ணுவேன், அதுக்கு நான் படம் பார்க்க மாட்டேன். என்ன மூவில வரல? இல்ல ஐ மீன் பிடிக்கும் உனக்கு. சோ வாட் யூ ஸ்டாண்ட் ஒசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? இல்ல guys I'm a movie lover. வெறித்தனமான மூவி லவர். அதுவும் ஓகே கண்மணியோட வெறித்தனமான லவர். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்ல தான் நான் பண்ணது. ஏன்னா ஓகே கண்மணி போட்டா எப்படியா இருந்தாலும் இந்த கண்மணி பார்க்கணும் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் அதை புக் பண்ணது. ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. வெரி குட் கிரேட் எஃபர்ட். கிரேட் ஜாப். அது சோறு போடலைங்க கைஸ், இன்னும் லஞ்ச் சாப்பிடல. நானு இன்னும் சோறு போடாம எனக்கு கூட்டு வந்திருக்கான். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணிடக்கூடாதுன்னு இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணிட்டு வந்தா எல்லாம் ஓகே. சோறு எங்கன்னு இந்த கேக்குறாங்க. பலூன் குள்ள எல்லாம் போலாமா? தாராளமா போலாம், போங்க உள்ள போங்க. ஐயோ உடைச்சிட கூடாது. உடைச்சாலும் பரவாயில்ல போங்க. எங்க நடுவுல நில்லுங்க. நைஸ். எப்படி ஹாப்பியா? இப்படி ஓகே சூப்பர். ஸோ எக்ஸைட்டட் மோட்ல இருந்து சர்ப்ரைஸ்லாம் முடிஞ்சு இப்போதான் நார்மலுக்கு வந்திருக்காங்க. Now we all 3 will sit and enjoy the movie. நானும் சொல்லுங்க. how are you enjoying the movie? எஸ் என்ஜாயிங். ரொம்ப
பயங்கர குஷியில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 hours இங்கே உட்காந்து படம் பார்க்கணுமேன்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். நான் வந்து கோயிலுக்காக தான் சாரீ கட்டியிருக்கேன், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். இல்லை நீ சாரியில் தான் வரணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வந்து என் பர்த்டே அன்றைக்கி எனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுறது எனக்கு கசகசன்னு இருக்கு. ஸோ ஆக்சுவலி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே தாரா மாதிரியே வந்திருப்பேன். நான் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் தாரா மாதிரி. அது வேணா ரீக்ரியேட் பண்ணுவாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அந்த ட்ரெஸ் போட்டு காமிக்கிறேன். சரி ஓகே. பட் இது பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குட். இது எல்லாமே பிடிச்சிருக்கு. வெரி நைஸ். நல்லா சாப்பிட்டேன். அதை சொல்லிடுங்க. சாப்பாடு இல்லைன்னாங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக வாங்கி கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஜூஸு இது எல்லாம் காலி. Thank you so much baby. வெரி குட். பசிக்கல இல்லை இப்போ உங்களுக்கு? பசிக்கலை, ஆனால் என்னமோ ப்ளே பண்ணுறாங்களா? அவங்க ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. Hi Maggie, wishing you a very very happy birthday. இது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். என்னோட மெசேஜ் ஃபார் பர்த்டேஸ் லைஃப்பில் ஹாப்பியாக இரு. யார் வந்து ட்ரூவாக இருக்காங்க என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்கள மட்டும் லைஃப்பில் வச்சுட்டு ஹாப்பியாக இரு. நோ ரிக்ரெட்ஸ், நோ செகண்ட் தாட்ஸ். ஹாவ் அ ரியலி குட் லைஃப், ஹாவ் அ ரியலி குட் ஃப்யூச்சர். உன்னோட ஃப்யூச்சர், உன்னோட ஹெல்த், அது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. எவ்ரி திங் வில் ஃபால் இன் டு பிளேஸ். லிவ் இன் த மூமெண்ட். நோ ரிக்ரெட்ஸ், நோ செகண்ட் தாட்ஸ். லிவ் யுவர் லைஃப் இன் அ வெரி அட்வென்ச்சரஸ் வே. ஜாலியாக இரு. நீயும் அண்ணாவும் நிறையா ட்ரிப்ஸ் போங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஃபுட், பீப்புள், கல்ச்சர் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். விஷிங் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. உங்களோட பர்த்டே சர்ப்ரைஸ் வீடியோவில் வந்து நானும் ஒரு பாட்டு இருக்கு நினைக்கும் போது ஐம் சூப்பர் ஹாப்பி. பிகாஸ் நான் எப்பயுமே வந்து பேக் ஆஃப் த மைண்டில் நான் யோசிச்சிட்டே இருப்பேன். லைக் உங்களை பற்றிலாம் யோசிக்கும் போது நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு எல்லா பிளெஸிங்ஸும் வந்து சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே நினச்சிட்டு இருப்பேன். பிகாஸ் நீங்கள் வந்து நான் அடிக்கடி சொல்லி அது ரொம்ப தேஞ்சு போட ரெக்கார்டு. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் எல்லாம் சத்தியமாக ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஹியூமன் பீயிங். இப்போ இருக்க இந்த இதுலலாம் வந்து இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லை. பிகாஸ் ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸோட தான் எல்லாருக்கூடையும் ஏதோ பழகுவாங்க. பட் நீங்கள் வந்து அந்த யூடியூப் டைம்லேயே எடுத்துக்கோங்களேன், நல்லா யாருன்னே தெரியாது. பட் வந்து ஒரு ஹெல்ப்னு உங்ககிட்ட கேட்கும் போது நீங்களாம் அப்போ டாப் பீக்கில் இருந்தீங்க. ஸோ இருந்தாலும் அது எதுவுமே யோசிக்காமல் எனக்காக அந்த ஹெல்ப் பண்ண அந்த ஒரு 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 அது சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். பட் அது வந்து நோபடி கேன் டூ இட். யாராலையுமே அந்த அளவுக்கு வந்து கிரேஸ்ஃபுல்லாக அதை அக்செப்ட் பண்ணி பண்ண முடியுமான்னு தெரியல. பிகாஸ் எந்த ஒரு அதனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லாமல் நீங்கள் வந்து அது ஜஸ்ட் ஃபார் ஒரு சேக் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அது அப்போ அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஷிப் கூட நமக்கு ஸ்டார்ட் ஆகலை. அப்போ கூட நீங்கள் அதை யோசிச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் அதை யோசிச்சு பண்ணீங்கன்னா ஒரு ஹியூமனா நீங்க வந்து எவ்வளோ ஒரு குட் நேச்சர்னு அந்த ஒரு விஷயத்துல எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ இன் மை லைஃப். எப்பயுமே உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் கண்டினியூ பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அப்பப்போ பேசி டெக்ஸ்ட் பண்ணி பார்த்து அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ரூட் ஆஃப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் கூட வந்து ரொம்ப டீப் இன்சைட் மீ இருக்கு. எப்பயுமே ஹாப்பியாக நீங்கள் இருக்கணும், எல்லா பிளெஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கணும் மஹி. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மேகி. அடுத்தது உன்னோட அச்சீவ்மெண்ட் டார்கெட் அடுத்தடுத்த லெவல் என்னோட பெஸ்ட் விஷஸ் தான் நான் தெரிவிச்சுக்கிறேன். பசங்க இல்ல, பசங்க வந்தது இந்த வீடியோ எடுத்து அனுப்புறேன். ஓகே ஓகே, தேங்க் யூ. விஜய் பிஎஸ்டி. ஓ விஜய், ஓ இந்த விஜயா? நான் இப்பதான் தேங்க் யூ. subscribers
Hi Mahi Akka, many more happy returns of the day Akka. என்னடா வீடியோ வராமல் வேறு ஆடியோ மட்டும் வருதுன்னு பார்க்குறீங்களா? நான் வீடியோவில் என்ன லட்சத்தில் பேசுவேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வீடியோ ஆன் பண்ண அந்த பையன் தான் முழித்தேன். அதனால் ஓகே ஆடியோவில் பேசலாம் அப்படின்ட்டு தான் பேசுகிறேன். கோச்சிக்காதீங்க அக்கா. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அக்கா. நீங்கள் வந்து ஒரு மெசேஜ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹியூமனை ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய யூடியூபர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. நீங்கள் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ நல்லா கேர் பண்ணீங்க. ஒரு ஈகோ இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் உங்ககிட்ட ஆக்சுவலாக நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒருத்தவங்களை எப்படி வந்து கேர் பண்ணணும், ஒருத்தவங்களை எப்படி கம்ஃபர்ட் பண்ணணும், இது எல்லாமே நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஆடியனாவும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக செம்ம ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் உங்ககிட்ட வரப்போகுது, ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட நல்ல மனசுக்கு நல்லதாகவே 200% நடக்கும். ஒன்ஸ் அகேன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேக்கா. Hi Mahivandana, happy birthday. I wish you only the best because you just don't influence me but you also inspire me. Thank you for following your heart that day because that is what made you today. I hope you liked every small thing curated for your day today because it was created with a lot of brainstorming sessions by my dearest Annaya. Recording these videos, I realize how tough it is to put a video, speak in that. I believe this is the nth take for the day. Anyways, it's all for you, so it's worth it. I think it is time to blow the candles right now. What say? Once again, happy birthday. Please do the honors. Okay. அது play ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். Happy-யா? Check where is the remote? Happy-யா? Very happy, very happy. Okay, thank you, Dee. என் லைஃப்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் நீதான். நீ மட்டும் என்னன்னா எனக்கும் என்னையும் இந்த மனநல காப்பகத்துல சேர்த்திருக்காங்க. நான் எல்லாமே சொன்னதை விட சாரி சொன்னதுதான் அதிகம். ஆனா நான் இன்னைக்கு சாரி சொல்ல மாட்டேன். Happy birthday. Happy birthday. Thank you so much. Happy birthday once again. Thank you, baby. Happy birthday. Your sister's bonding வேற நடக்குதுப்பா. Happy. Happy birthday. Nice. And we all three will take photo. ஆவேஷம் மூவில வர மாதிரி பேரை மாத்திரம் விட்டுட்டு மீதி கேக்கெல்லாம் கட் பண்ணி இருக்குதுங்க. ஆவேஷம் படத்துல வர மாதிரி. ஏய் இந்த லைட்டிங் அழகா இருக்கே. கே பாத்தியா அவ்வளவு என்ஜாய்மெண்ட். ஐயோ காப்பிரைட் என்ன ஆட் பார்த்துட்டு இருக்கேன். அது அப்படிதான். எப்படிதான் இப்படிதான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்ல போற பொண்ணை கையை பிடிச்சலாம் எடுத்தாங்க. மெமரிஸ்ல. ஆக்சுவலி ஓகே கண்மணி, ஆதி அண்ட் தாராவை இப்போ நாங்கள் மறந்துட்டோம். இந்த
ஏஜ் ஆக ஆக கணபதி என் பவானி ஆண்டி தான் என் மைண்டில் இருக்கு. சீரியஸ்லி இவங்கள பார்க்கும்போது தான் இப்போ இவங்களோட லவ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஏஜ் நம்ம வந்துட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கோம். அதுவும் அழகா இருக்குல்ல. ஆதியன் தாராவை தாண்டி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நிறுத்தியா பவானி ஆண்டியை பார்த்துக்கிற மாதிரி கணபதி அங்கிள் பவானி ஆண்டியை பார்த்துக்கிற மாதிரி என்ன பார்த்துப்பியா? கண்டிப்பா டெஃபினெட்லி எஸ். நான் அப்பப்போ கேட்பேன் கைஸ், எனக்கு ஆகஸ்ட் அப்பப்போ கேட்பேன், நீ வந்து நான் வந்து பவானி ஆண்டி மாதிரி இந்த மாதிரி ஆயிடுவணும்னு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஆகஸ்ட் கிட்ட நான் பவானி ஆண்டி மாதிரி ஆயிட்டேன்னா என்ன பார்த்துப்பியா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். லூஸ் மாதிரிலாம் கேட்பேன். அதை வந்து இப்போ உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணி வைங்க, கேப்சர் பண்ணுங்க. கணபதி சொல்லுங்க ஆதர்ஷ், உங்களை மறக்க மாட்டேன்ல. மறக்க மாட்டீங்க. ஏன் நீங்களும் அழுகுறீங்க? அது நல்ல சீன், ஒரு நல்ல ஒரு எமோஷனலான சீன். அதனால ஃபியூச்சர் பத்தி யோசிக்காம ஜாலியா மட்டும் இருக்கலாம். சிரிச்சுக்கிட்டே ஊர் சுத்திட்டு ஹப்பியா வைல்டா. என்னோட ஃபேவரட் சாங் இதுவும் தான், தீராவுலா. அது தெரியுதா? ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து படம் பார்த்து முடிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஓட்டி ஓட்டி பார்த்துட்டோம். நாங்கள் வந்து நிறைய சேட் சீன்ஸ்லாம் பார்க்க மாட்டோம். அவங்க பண்ணிட்டோம், ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி லைஃப்பில் நடந்துருச்சு. அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதை திரும்ப பார்த்து நாங்கள் வந்து இதாக விரும்பல. ஸோ அதனால் ஃபுல்லஸ்ட் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். தியேட்டர் மூட போகிறாங்க, க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். கைஸ், வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். என்ன காலையில் வீடியோ ஆரம்பிக்கும் போது பார்த்த மாதிரியே இருக்கேன்னா நீங்கள் பாருங்கள், பெப்பரப்பான ஐட்டம் மறுபடியும். ஸோ பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு கத்தி கத்தி ஓகே கண்மணி கத்தி கத்தி எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு டே. தேங்க்யூ ஸோ மச் ஆதர்ஷ். ஸோ எனக்கு இன்னொரு பர்த்டே ட்ரெஸ் இருக்குது. நான் ஆக்சுவலி ஈவினிங் அதை போட்டு இன்னொரு ஃபோட்டோஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் பண்ண முடியல. நாளைக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட். இப்போதைக்கு குட் நைட். இது நேஹா கொடுத்த ரோசஸ் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் நேஹா டார்லிங். ஹே காய்ஸ், குட் மார்னிங். ஸோ இதுதான் என்னோட இன்னொரு அவுட்ஃபிட். ஸோ அது கோயிலுக்காக கட்டது, கடைசியில் அது ஃபுல் டே போடுற மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் என்னோட ஆக்சுவல் பர்த்டே ட்ரெஸ். இந்த கோஆட் செட்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கா? இதுதான் வந்து சிம்பிளாக எனக்கு இந்த தடவை எனக்கு ரொம்ப சிம்பிளாக போடணும் தான் தோணுச்சு. ஸோ அதனால இந்த கோஆட் செட்டு வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது எங்கே வாங்கினேன் அது எனக்கே ஆன்லைனில் இல்லை, மிந்த்ரா. பார்த்தீங்களா, நான் வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கைஸ், நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுனால எந்த வெப்சைட்டுன்னு தெரியல. அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறான். நான் ஆன்லைனில் ஷாப் பண்ணவே மாட்டேன் அதிகமாக. நான் வந்து ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்கி பல வருஷங்கள் ஆச்சு. நான் பெருசாலாம் இப்போல்லாம் ஆன்லைனில் எதுவுமே ஆர்டர் பண்ணுறதில்ல, நேராக தான் போய் ட்ரெஸ்லாம் வாங்குறது. ஸோ ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். அதனால் எனக்கு அந்த வெப்சைட் பேரில் கூட மறந்துருச்சு. மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணேங்க. மிந்த்ராவில் இது வந்து 1000 rupees வந்தது கோஆட் செட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கும் நான் வந்து ஜிவிஎம் ஹீரோயின் மாதிரி தான் தரா அப்படி இருக்கேனா. ஸோ இது ஓகே கண்மணி பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம். அதில் மேக்ஸிமம் தாரா வந்து இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆதர்ஷ் என்னை வந்து சொதப்பிட்டான். நீ சாரிலே வாம்மா அப்படின்ட்டான். நானும் சரி சார் வேற எங்கேயோ கூட்டு போகிறான் போல இருக்குன்னு சாரிலே போயிட்டேன். இல்லாட்டி இந்த ட்ரெஸ் போட்டு செம்மையாக போய் கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணியிருந்துருப்பேன். கூலஸ் போட்டு ஜாலியாக நின்றுட்டு ஆமாம் ஃபோட்டோ எடுக்கிற போஸ் கொடுக்குற நான் தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கொண்டா கூலஸ் கொண்டா. ஓ, இதுக்கு மேலே உனக்கு கூலஸ் கிடையாது சொன்னா கேமராமேன் பாவன்ட்டு. ஓ மை காட், வாட் a nature, what a weather.
I like that. சொல்லு ஸோ கைஸ் அவுட்ஃபிட் சேஞ்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி ஆகி நானும் ஆதர்ஷும் ஒரு குட்டி பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கிளம்பியிருக்கோம். சரி நம்ம பாப்பாவோட பர்த்டே அட்டன் பண்ணுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். லெட்ஸ் கோ. எஸ் கைஸ், ஜஷு பாப்பாவுக்கு வந்து நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டோம். எனக்கா கிஃப்ட்? எனக்கு இல்லையா? ஜஷு பாப்பானா யாரு? ஜஷு பாப்பா. நீ ஜஷு பாப்பா, நீ பாப்பாவே இல்லை. ஆனால் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல கிஃப்ட் ராப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன் போட்டு கொடுத்தது. நேற்று தான் பர்த்டே முடிஞ்சிருக்கு, பார்த்துக்கோங்க. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. மக்களே இங்கே பாருங்க, முக்கியமாக எந்த ஐட்டத்தோட வந்துருக்கு. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே பிரியாணியோட நுழையிறோம். நுழைங்க நல்லா கைஸ் வந்ததும் பாதாம் மில்க் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. ஒருத்தன் பொறுமையாக குடிச்சிட்டு இருக்கான். ஐயோ ஃபுல்லாக யுவன் சாங்ஸாக போட்டு விட்டுருக்காங்க. பயங்கரமாக நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். அவனை கலாய்க்கலைன்னா எங்களுக்கு வந்து தூக்கம் வராது. நிஜமாவே தண்ணி கேன் போட வந்திருக்கான். தேங்க்யூ. கெஸ்ட் கெட்டப்ல இருப்பாரு. என்னது? கெஸ்ட் கெட்டப்ல இருப்போம். ஸ்ரீநாத் இப்போ தண்ணி கேன் போட்டாச்சு, குப்பை எடுத்தாச்சு. ஆமா, இது சந்தோஷ் அண்ணா. ஹாய்ண்ணா, ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய் ஸ்ரீநாத். ஆமா இப்போ கெஸ்ட். இப்போ இன்னொரு ரோல் வந்து தேங்க்யூ ஸ்ரீ. நான்வெஜ் அவர் வெஜ். ஏய் லைட்டிங் சூப்பரா இருக்கு. நீ கேமரா அவ்வளோ நேரம் ஆன் பண்ணும்போது எனக்கு தெரியும் லைட்டிங்காக தான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ கைஸ் நாங்கள் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். வித் அவர் காமிக்கலாமா அவங்கள? வந்துட்டு இப்போ ஒரு லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லாங் டிரைவ்ல ஒரு ஷார்ட் டிரைவ் தான், நைட் டிரைவ் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் எங்க போறோம் அது எனக்கே தெரியாது. கார் எங்க போதும் அங்க போவேன், அவ்வளவுதான். வீடு அப்படியே செட் கைஸ் அப்படியே டிரைவ் பண்ணி வந்து கருப்பட்டி காஃபிக்கு வந்திருக்கோம், காஃபி குடிக்கிறதுக்கு. ஆதர்ஷ் நாங்கள் எப்போதுமே டீ தான். கருப்பட்டி காஃபிக்கு வந்தாலும் குடிக்கிறது என்னமோ டீ தான். ஏர்போர்ட் வரைக்கும் போகலான்னு நினச்சிட்டு ஏர்போர்ட் தண்ணி இவ்வளோ தூரம் வந்தாச்சு. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போவோம் ஜாலியாக. ஸோ காய்ஸ் நாங்கள் வந்து டிரைவ் போயிட்டு ஜாலியாக டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படியே சாங்ஸ்லாம் கேட்டுட்டு ஜாலியாக நாங்கள் நிறைய கதையெல்லாம் பேசிகிட்டே வந்தோம். ஸோ பயங்கரமாக இந்த டே வந்து முடிஞ்சு. இந்த vlog வந்து பயங்கரமாக வந்து நான் முடிக்க போகிறேன். ஒரே செலிப்ரேஷன் தான், ஒரே பிஸி தான், பயங்கர என்கேஜிங்காக இருந்தது இந்த vlog ஃபுல்லாக. நான் இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, என்னோட பர்த்டே vlog இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, spread love and happiness, bye, peace. நான் பயங்கர டயர்ட் ஆகிட்டேன், போய் தூங்க போகிறேன் நல்லா. Others say bye. Bye guys.